ஹாய் வெல்கம் டு மை சேனல். நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா பால் செல்லிங் வந்து ரூப்பில் பண்ணுவாங்க. அது வந்து சீக்கிரமாக கொட்டிடும், ஒரு 4-5 வருஷத்துலேயே ஃபுல்லாக கொட்டிடும். இது வந்து நம்ம வந்து காங்கிரீட்டு ஃபுல்லாக வந்து இறக்கி பண்ண போகிறோங்க. இது வந்து அவ்வளோ சட்டுன்னு கொட்டாதுங்க. இது வந்து காலத்துக்கும் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. இதுதான் வந்து ஃபினிஷிங்க. கரெக்டாக பாருங்கள், கல் வைக்கிற இடம்லாம் ஃபுல்லாகவே வந்து உள்ளே வந்து பள்ளமாயிடுங்க. மேலே இருக்கிறது சைடில் இருக்கிறதுலாம் மொத்தம் வந்து கீழே இறங்கிடுங்க. இந்த மாதிரி வந்து ஃபால் சீலிங் பண்ணால் உங்களுக்கு வந்து காலத்துக்கு அழியாமல் அப்படியே கரெக்டாக இருங்க. நம்ம இதில் ஓட்டுறதெல்லாம் அட்டையில் ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் நாள் போச்சுனாக்கா இருந்துருங்க, ஒரு 4-5 வருஷத்துல. மச்சா தான் பண்ணும் அதெல்லாம் கண்டுக்காது. மச்சா லாஸ்ட்டாக முடிச்சுட்டு மட்டும் ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிச்சிடு மச்சான். அதுவும் மொத்த ஜிபே இல்லைன்னா மொத்த ஏந்திராலாம் ஒரே நிமிஷம். டேய் ஏந்திரா அதுலடா ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்தலான்னு பாருடா. பண்ண முடியாது, அப்படியே அசாச்சு விட வேண்டியதான். அதை அப்போ மொத்தம் ஒன்று 5 நிமிஷம் தானா? 5 நிமிஷம் தான் போறா. டே நான் நீ இப்படி போறேன் இப்படி விடு போல டே. நம்ம போட்டு வச்சிருக்க கட்டோல் மேலே வந்து ஃபுல்லாக சாணி போட்டு மூவிடுங்க. மூவினதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு தான் வந்து சென்டரிங்க கம்பிலாம் கட்டுவாங்க ஃபுல்லாகவே. இந்த பைப் லைன் கட்டுறாங்க பாருங்கள். சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வச்சு தான் பைப் லைன் கரெக்டாக வரும். இல்லை ஜென்சன் மாறிச்சுன்னா நம்ம நான் கேமராவே எத்தனை கொஞ்சம் ஏந்திரண்ணா. ஜோ ஏந்திரா, ஜோ ஏந்திரிச்சு வேணும். அந்த பெட்டி நேராக சரிங்காடி வந்தது. அதே ஒரே பக்கமா சரி வைக்கணும்.